ஐயோ மறந்தே போயிட்டேன். உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நட்சத்திரம் எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஏன் அச்சோ, இது நம்ம சென்னையில கிடைக்காது சித்தி. ராஜபாளையத்துல தான் கிடைக்கும். ராஜபாளையத்துல ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சரி விடு, ஒரு உண்மைய சொல்லியே ஆகணும். அங்க ஃபுட் வேற சூப்பரா இருக்கும் சித்தி. அதே மாதிரி அங்க கிளைமேட் சூப்பரா இருக்கு சித்தி. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ராஜபாளையத்துல சென்ட்ரல் ஜெயில பயங்கர ஃபேமஸா. அந்த ஜெயிலையும் ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்களாம் சித்தி. இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? உன் அம்மாவோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கதானே. மனுஷன் தப்பு செஞ்சா கஷ்டப்படுறது வேற, அப்படி செய்யலன்னா அந்த பழி வேற இல்ல. பழி விழுந்துட்டா அந்த மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு தெரியுமா? இதெல்லாம் புக்ல பார்த்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல பூர்ணி, மனசு உடைஞ்சு போனவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தை இது. நான் உனக்கு லெக்சர் கொடுக்கறதுக்காக வரல, ஒரு தடவை யோசிச்சு பாருன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். உனக்காக ககன் மாமா தன்னோட வாழ்க்கையை இழக்க நினைக்கிறாரு. அத்தை சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறாங்க. வீட்ல எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க, ஆனா யார் மனசுலயுமே நிம்மதி இல்ல. பூர்ணி, உனக்கு கல்யாணம் நடக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அத நான் என்னைக்கும் வேண்டான்னு சொல்லல. ஆனா உன் கல்யாணத்தோட ககன் மாமாவோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நான் இப்பவும் சொல்றது ஒண்ணுதான் பூர்ணி. நம்ம சந்தோஷத்துக்காக நம்மள உயிரா நினைச்சிட்டு இருக்கிறவங்கள பலி கொடுத்துட கூடாது. ஒரு தங்கச்சியா உனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு பூர்ணி. நீ ககன் மாமா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அவரும் உன் மேல அதே அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு பூர்ணி. அதனாலதான் அவரு மனசுல அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உன் முன்னாடி சிரிச்சு சமாளிக்கிறாரு. நான் ககன் மாமா கிட்ட என்னோட சுயநலத்துக்காக வரல. இந்த குடும்பம் மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும், அத்தை நிம்மதியா இருக்கணும், நீயும் சந்தோஷமா இருக்கணும். ககன் மாமா மறுபடியும் மனசு திறந்து சிரிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பாசங்கிறது நம்மளுக்குள்ளே நாம ஜெயிச்சுக்கிறது இல்லை, நமக்கு நெருக்கமானவங்க தோத்து போகாம நம்ம காப்பாத்தணும். ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா தாரா, இப்ப ககன் பூமியோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஊர் சுத்துறது என்ன, சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுறது என்ன? நீ என்னடானா ககன் தான் வேணும், ககன் இல்லாம வாழவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நோ, இல்ல. அவருக்கு பூமி மேல அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இப்படி ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுதான் உன் காதலா? இப்படியே தான் பாத்துக்கிட்டு இருக்க போறியா? நாளைக்கு அவங்க பிரிஞ்சிருந்தே குடும்பமும் நடத்துவாங்க, புள்ள கூட பெத்துக்குவாங்க. நோ, கத்தாத. கத்துறதுனால அந்த ககன் வந்து உன் கழுத்துல தாலியா கட்ட போறான். உனக்கு உண்மையிலேயே ககன் வேணுமா? எனக்கு வேணும். எல்லாம் தெரிஞ்சுமே கேக்குறீங்களா ஆண்டி? ககன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னுடைய வருங்கால புருஷன். அப்ப நான் சொல்ற மாதிரி செய்றியா? செய்றேன். நாளைக்கு காலையில முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணு. என்னது? நாளைக்கு எனக்கும் ககனுக்கும் கல்யாண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணணுமா? இவங்க என்னன்னா ககனை சுத்தி வராங்க, ககன் ஐயா என்னன்னா பூமியே சுத்தி சுத்தி வராரு. இப்ப என்னன்னா நாளைக்கே கல்யாணம்னு சொல்றாங்க. என்னமோ. உன் அண்ணனுக்கு ககன் தங்கச்சிய, உனக்கு ககன், ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே டைம்ல ஃபிக்ஸ் பண்ணி வை.
கேப்பே விடக்கூடாது. 2-3 நாள்லயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும். முகூர்த்த தேதி மட்டும் குறிக்கப்பட்டுச்சுன்னா ககன் உனக்கு பாதி புருஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஒரு பயனும் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு அவன் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான். தாரா, இது உன் காதலுக்கு சோதனை, பிடிவாதத்துக்கு சோதனை. இல்லனா ககனை மறந்துட்டு போ. இல்ல, நாளைக்கு காலையிலேயே முகூர்த்த தேதியை நான் ஃபிக்ஸ் பண்றேன். சபாஷ். இப்ப நீ காதலிக்கிற பொண்ணு மாதிரி இல்ல, ஜெயிக்கணும்னு முடிவோட இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். காதலுக்கான வழிய மனசே நம்மளுக்கு காட்டும். என்ன மச்சான் கால் பண்றாரு? ஹாய் ஹாய் துருவா. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். நீங்க இந்த பூமி கூட தானே இருக்கீங்க? இல்ல இல்ல தாரா, நான் என்னோட ரூம்ல தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்க அவ கூட தான் இருக்கீங்க. ஏய் தாரா, இல்ல. ஆமா, நான் என் மாமா கூட தான் இருக்கேன். பூமி, அதுக்கு என்ன இப்ப? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அறிவில்லையா உனக்கு? பாத்தியானா? பாத்தியா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? என்ன மச்சான் அதெல்லாம்? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பூமியோட இருக்கீங்க. அதுல ருத்ரா, இவ எதுக்கு வந்தானா? அண்ணா, என்னன்னா அங்க என்னதான் நடக்குது? ஐயோ, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பூமி ஒரு வேலை விஷயமா தான் இங்க வந்திருக்கா. என்ன வேலை? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் சந்திக்கணுமா? எனக்கு இந்த லைஃப் வேண்டாம். எனக்கு இந்த லைஃபே வேண்டாம். தாரா, ஏய் தாரா, தாரா, இங்க பாருங்க ககன், நீங்க இல்லாத லைஃப் எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு வேண்டவே வேண்டாம். தாரா, ஏய் தாரா, சொல்றத கேளு. தாரா, நோ. தாரா, ப்ளீஸ் தாரா, வேண்டாம் தாரா, நிறுத்து. தாரா, ஸ்டாப் இட். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தாரா, வேண்டாம் தாரா. அம்மா, என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கலனா சாக வேண்டியது என் தங்கச்சி இல்ல, நான் தான். துருவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துருவா, துருவா, நோ. நான் சொல்றது கேளு துருவா.